2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் எப்படி செல்வந்தர்களாக மாறுவது என்பதை விளக்கும் அதிகாரமாகும். பவுல் அதிக காணிக்கை கொடுத்து பணக்காரர்கள் ஆகுங்கள் என்று சொல்கிறாரா? இன்று பணக்காரர்களாக மாற வேண்டுமா? அதிகம் காணிக்கை கொடுங்கள் என்று போதிக்கப்படுகிறது. உணர்வை தூண்டும் காணிக்கை பற்றிய பிரசங்கங்கள் மூலமும் அதிக நன்கொடை கொடுப்பவர்களுக்கு சிறப்பு அங்கீகாரம் கொடுப்பதன் மூலமும் திருச்சபை விசுவாசிகள் மீது அழுத்தம் கொடுக்கப்படுகிறது. சில சமயங்களில் காணிக்கை கொடுக்காததால் தான் ஆசீர்வாதம் தடைபடுகிறது என்று விசுவாசிகளுக்கு பயமுறுத்தல்களும் வருகிறது. பலர் 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்தை தவறாக புரிந்து கொண்டு அதை மேற்கோளாகவும் காட்டுகிறார்கள். வேதத்தின் வசனத்தின் ஒரு பகுதியை மாத்திரம் எடுத்தால் சில சமயம் அர்த்தம் மாறிவிடும். எப்போதும் வேத தியானம் செய்யும் போது கண்டென்ட் மாத்திரமல்ல, கான்டெக்ஸ்டையும் படித்து புரிந்து கொள்ளுதல் அவசியம். பவுல் பணம் சேகரித்தாரா என்று கேட்டால் ஆம். ஆனால் அவர் அதை தனக்காக சேகரிக்கவில்லை. எருசலேமில் உள்ள ஏழை விசுவாசிகளுக்காக நிதி திரட்டினார். அங்கு பஞ்சம் நிலவியது. மேலும் விசுவாசிகள் கிறிஸ்துவின் நிமித்தம் ஒதுக்கப்பட்டு துன்பப்படுத்தப்பட்டார்கள். எனவே அன்பின் நிமித்தமாக பவுல் புறஜாதிகளான கொரிந்து மக்கதேனியா சபையார்களை அவர்களுக்கு உதவி செய்ய ஊக்கப்படுத்தினார். இது பழைய ஏற்பாட்டு தசம பாகம் மற்றும் காணிக்கைகளோடு இணைக்கப்படவில்லை. சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான் என்று பவுல் கூறினது உண்மைதான். ஆனால் அவர் அதில் குறிப்பிடும் அறுப்பு அதிக பேங்க் பேலன்ஸ் அல்ல. ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். அவனுக்கு அவர் அதிகமாக திரும்பி கொடுப்பார். ஆனால் எதற்காக? அவன் பணத்தை சேர்த்து வைத்து செல்வந்தனாக மாற அல்ல, இன்னும் அதிக ஏழைகளுக்கு உதவுவதற்காக தான். இயேசு செல்வத்தை பூமியில் சேர்க்காமல் ஏழை எளியவர்களுக்கு இறங்கி நன்மை செய்து பரலோகத்தில் சேர்க்கவே கூறினார். நம் செல்வத்தை எங்கே சேர்க்கிறோமோ அங்கேதான் நம் மனமும் இருக்கும். 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் முடியாது. பணத்தை சேர்த்து வைத்தால் பணம் நம் எஜமானனாகிவிடும். ஏழைக்கு இறங்குவதன் மூலம் பரலோகத்தில் பொக்கிஷம் சேர்க்கிறோம். பேராசையின் சங்கிலியை உடைக்கிறோம். அநேக ஏழைகளை தேவனை மகிமைப்படுத்த வைக்கிறோம். ஏழைகளின் மேல் சிந்தையாயிருந்த பவுலோ இயேசுவோ ஆதி அப்போஸ்தலர்களோ செல்வந்தர்களாக வாழவில்லை. அவர்கள் தேவைகள் பரலோகத்திலிருந்து சந்திக்கப்பட்டது. ஆவிக்குரிய நன்மைகளை அறுவடை செய்தார்கள். நியாய தீர்ப்பு நாளில் ஏழை எளியவர்களுக்கு இரக்கம் காட்டி உதவி செய்பவர்கள் தன்னால் கௌரவிக்கப்படுவார்கள் என்று இயேசுவே கூறினார். அதிக நேரம் ஜெபித்தவர்கள், அதிக வசனம் மனப்பாடம் செய்தவர்கள், ஒழுங்காக ஆலயம் சென்றவர்கள், தசமபாகம் மற்றும் காணிக்கைகள் கொடுத்தவர்கள் என்று இயேசு குறிப்பிடவில்லை. அவர் பிதாவின் குணாதிசயத்தை வெளிப்படுத்தி நன்மை செய்வதையே விரும்புகிறார். அப்படி கனி கொடுக்க வேண்டும் என்றால் ஜெபத்தில் அவரோடு ஐக்கியப்பட்டு தொடர்பில் இருந்தால் தான் முடியும். இயேசு உங்கள் பொக்கிஷமாக மாறினால் உதாரத்துவம் உங்கள் ஆராதனையாக மாறிவிடும். 1 கொரிந்தியர் 9 பணக்காரர்களாக மாறுவதற்கான ஆலோசனையை கூறவில்லை. மாறாக தாராளமான மனமுடையவராக பெருந்தன்மையோடு நடக்க ஆலோசனை கூறுகிறது. ஆமென்.